அதுல வந்து அவர் ஒரு அரசியலை திட்டமிடுறாரு. அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை கேட்டு அவர் இயங்குறாரு. அது அவருடைய இது. இப்ப நீங்க கேட்கறது இப்ப இவங்களுக்கு தெரியுது, அங்க இருக்கவங்க தெரியுது, மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க அப்படி இல்லை. நாங்க ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று, மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையில் இருந்து வர்றது ஒன்று. நாங்க மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையில் இருந்து வர்றோம். ரசிகர்கள் எங்க அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்திச்சு வராங்க. சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்க போடல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார், ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு தம்பி விஜய்க்கும் போட்டீங்க. ரசிகர்களை சந்திக்கிறார். நான் அந்த அரசியல்களை போக விரும்பல. அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு. அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அது எடுபடுது படல கவலைப்பட வேண்டியது அவரு. இப்ப நான் எனக்கு கவலைங்கிறது நாளைக்கு போராட்டம், அங்க போகணும், அந்த போராட்டம் வெற்றிகரமா நடக்கணும், பேரெழுச்சியா நடக்கணும், அது அரசின் கவனத்துக்கு போகணும், தலையிட்டு மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். அதான் என்னுடைய கவலை.